என்னாச்சுமா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்மா நாங்க. எந்த யோசனையும் இல்லாம பாக்குறது தான் நிஜம்னு நம்பி ஏமாந்துட்டோம். எங்க அறிவு கெட்டத்தனத்துக்கு உன் லைஃப மொத்தமா தாரவாத்து கொடுத்துட்டோம். ஜனனி, அன்னைக்கு நீ மொட்டை மாடியில வச்சு உன்னை சொன்ன பத்தியா, இந்த கல்யாணம் வேண்டாமா, அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொன்ன. அப்பவே நான் அப்பா கிட்ட சொல்லிருக்கணும். உங்க அப்பா பண்ணதெல்லாம் சரி சரின்னு நான் நம்பினேன். உங்க அப்பா மேலையும் அவர் எடுக்கிற முடிவு மேலையும் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்த. ஆனா ஏமாந்துட்டோண்டா. சாரிடா. அம்மா என்னம்மா சொல்ற? அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஜான். உன் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்பாக்கு மாமாக்கு இன்னும் எதுவும் தெரியாது. ஜனனி, எங்களை மன்னிச்சிருடா. அம்மா நீ என்னம்மா பண்ணுவ? நீ என்ன வேணும்னா செஞ்ச? ஆமா, எனக்கு தெரிஞ்சுதா உன்னை கொண்டு வந்து நான் இங்க தள்ளிட்டேன். உன் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கேட்டு வாங்கினல்ல, அது பூஜைக்குன்னு உன்கிட்ட சொன்னேன். அது பூஜைக்காக கேட்டது இல்ல. ஜோசியர் ஒருத்தர் மாமாவை தேடி வீட்டுக்கு வந்தாருல, அவர் பார்த்து சொன்னாரு, இந்த ஜாதகம் பொருத்தம் இல்ல, அதையும் மீறி பொருத்தினாலும் அவ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வீட்டுக்கு போனாலும் அவ வாழ்க்கை வனவாசமா இருக்கும்னு சொன்னாரு. அப்ப எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் முழுசா நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க வந்து இந்த வீட்டு மருமகளுங்க கிட்டையும் இவங்க சம்மந்தி வீட்டுக்கும் போனுமே, அதுக்கப்புறம் என் மனசு மொத்தமா மாறி போச்சு. ஜாதகம் எல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டேன். ஆனா அதெல்லாம் நிஜம்தான்டா. நான் தெரிஞ்சே உனக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுன்னு சொல்ற மனசு எனக்கு இல்ல. அதே நேரத்துல உண்மையெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி உன்னை கையோட கூட்டிட்டு போற தைரியமும் எனக்கு இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன் ஜனனி. அம்மா உனக்கு ஜாதகம் சொன்ன விஷயத்தை தாண்டி உனக்கு நம்பிக்கை இருந்ததால தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அந்த கான்ஃபிடன்ஸே என்னை வாழ வைக்கும்மா. எனக்கு இங்க பிரச்சனை இல்லைன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். தினம் தினம் பிரச்சனை தான். ஆனா அதெல்லாம் தாண்டி சக்தியோட பெரிய சப்போர்ட் இருக்குமா. நீ தானே எப்பவும் சொல்லுவ, எந்த பிரச்சனை வந்தாலும் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலான்னு. அவரு என் கூட இருக்காருமா. வாசுதா சொல்றாளே, அவர் அப்பப்போ இந்த பக்கமோ அந்த பக்கமோ பேசுறாருன்னு. அப்புறம் எப்படிமா? ஒன்னு பண்ணலாண்டா, அப்பா கிட்ட மெதுவா எல்லாத்தையும் சொல்லிடலாம். நீ இங்க இருக்க வேண்டாண்டா, எங்க கூட வந்துரு ஜனனி. வேண்டாமா, அவரால ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உங்க அப்பா 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 அவர் இஷ்டப்படி நடந்துதா இந்த நிலைமையில நிக்கிற? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. என்னடி இல்ல? அம்மா காலையில எப்படி பேசினாங்க தெரியுமா? அந்த கதிர்வேலும் குணசேகரனும் பேசின பேச்ச கேட்கவே எனக்கே பயமா இருந்துச்சு. நீ தினம் தினம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியோ, எதை கனவா நினைச்சியோ அதை விட்டு கொடுத்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய எப்படி உன்னால வாழ முடியும்? என் லைஃப் இப்படியே இருக்காதுமா.
நிச்சயம் மாறும். அதுக்கான சேஞ்சாதான் நான் இந்த வீட்டை பார்க்கறேன். என்னம்மா ஆ? அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மாதான்ப்பா. பாவமா குணசேகர் சார், ஃபேமிலி ஒன்றா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அவரால் முடிஞ்சது எல்லாமே பண்ணுறாருமா. ஆனால் யாருமே அவரை சரியாகவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவர் ரொம்ப சங்கடப்படுறாருமா. இவ்வளோ நேரம் அவர் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் ஈஸ்வரி அப்பாவும் நந்தினி அப்பாவும் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் இருக்கு பாரு, அது கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா. இதெல்லாம் உங்கள் ஃபேமிலி விஷயம், நான் பேசக்கூடாது. இருந்தாலும் குணசேகர சாருக்கு எதிராக ஒன்று நடக்குதுன்னா அது தப்பு தான். அவர் மாமனார் எல்லாரும் முடிய வச்சு அவர் அசிங்கப்படுத்துறது நியாயமே இல்லை. நல்ல நியாயமாமா. ஒரு மனுஷன் எவ்வளவுதாம்மா பொறுமையா இருக்க முடியும்? சும்மா சீண்டிக்கிட்டே இருந்தா யாரா இருந்தாலும் கோவம் வரதாம்மா செய்யும். நிஜமா சொல்ற ஜனனிமா, அவர் மனசுக்கு நான் எனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதுடா. என்ன பார்வதி, என்ன பாக்குற? நான் பேசுறது தப்புங்கிறியா? என் லைஃப்ல நான் எடுத்த எல்லா டிசிஷனுமே ரைட்டு தான். உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து, ஜனனி படிப்புல இருந்து, ஏன் ஜனனி கல்யாணம் வரைக்கும் நான் எடுத்த முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. என்ன அப்படி பார்க்குற? என்ன தப்பு இருக்கு நான் பண்ணதுல சொல்லு. நீங்க பண்ண காரியம் எல்லாம் அப்பா, நீங்க பண்ணது கரெக்ட் தான்ப்பா. அப்படி சொல்றா? இப்பதான்டா என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஜனனி, நான் இப்போ ஒன்று சொல்றேன் கேளு. என் லைஃப்ல நான் பண்ணதெல்லாம் என் குடும்பத்துக்காக தான், எஸ்பெஷலி உனக்காக. அதுல ஒரு சின்ன தப்பு இருக்குன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வையே, அப்பா உயிரே விட்டுருவோண்டா. அப்பா, என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? ஃபேக்ட்ரா, 100% ஃபேக்ட். நிறைய பேர் சொல்லுவாங்கடா, நான் இந்த ஜென்மம் எடுத்தது என் ஒய்ஃபுக்காக, புருஷனுக்காகன்னு. இப்ப சொல்றேன்டா, ஆனா நான் அப்படி இல்லடா. இந்த ஜென்மம் நான் எடுத்ததே என் பொண்ணுக்காக தான், உனக்காக மட்டும்தான்டா. நீ பெரிய ஆளா வரத பாக்குறதுக்காக தான்டா. அதுல எந்த சர்க்குனும் வராது. வந்தா நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. அப்பா, என்னப்பா? மாமா போதும் மாமா, ப்ளீஸ் ரொம்ப எமோஷனல் ஆக்காதீங்க. ஜனனி, நாங்க கிளம்புறோம். ஏமா, நீ ஜனனி ஆபீஸ்க்கு போகணும் சொல்லியிருந்தியாமா? எங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அன்னைக்கு ஏதோ நாளைக்கு செக்கப் போனோமா, கூட லேடிஸ் இருக்கணுங்கிறாங்க. நான் போனாதான் சரியா இருக்கும். கிளம்பலாம் வாங்க. போய் சொல்லிட்டு வாமா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ம். டேய், உங்க அம்மாவுக்கு பயங்கரமா மூட் ஸ்விங் ப்ராப்ளம் இருக்குடா. காலையில நல்லா தாண்டா வந்தா, இப்ப என்னமோ போகணும் போகணும்னு குதிக்கிறா. ஆனா ஜனனிமா, உன்னை படிக்க வைக்கிற வரைக்கும் எனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இப்பதான் சின்ன பிஞ்ச் தெரியுதுடா. உங்க அம்மாவோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிடா, அப்படியே நாங்க கிளம்புறோம். உங்க அம்மா கூட வந்தாலே தொணதுனப்பு தான். ஜனனிமா, நீயும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப டயர்டா இருப்ப. ஸோ ஐ வில் கம் டு அவர் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் டைம். என்ன, கண்டிப்பா ஆஃபீஸ் வருவேன், சர்ப்ரைஸா வருவேன். ஆல் த பெஸ்டா. இந்த இடமாற்றம் உனக்கும் குணசேகர சாருக்கும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கணும்டா. நீங்க ரெண்டு பேரும் நினைச்சதெல்லாம் நடக்கணும். குட் லக் டு போத் ஆஃப் யூ. சரிடா, கிளம்புறேன். அப்பா, எப்படிப்பா போவீங்க?
ஏய் கார் இருக்குடா. சரிப்பா. சரிடா, பைடா. போலாம் பார்வதி. பாய் ஜான், டேக் கேர். என்ன சொல்றதுன்னே தெரியலடா. உனக்கு கஷ்டமா இருந்தா நீயும் வந்துரு, நாங்க இருக்கோண்டா. இத பாரு, சின்ன பிரச்சனைனாலும் உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணிடு. அம்மா, அப்பாவுக்கு தெரிய வேண்டாமா? நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி தான் கவலை. பாத்துக்கோ. காலையில் வெள்ளனே எந்திரிச்சு காப்பி போட்டு எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் ரெடி பண்ணி அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு இன்னும் நம்ம பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கோம். காலையில் எழுந்துச்சி காப்பி குடிச்சதுக்குன்னா சாப்பாடு கடையே முடிச்சு போய் தூங்கிடுச்சுங்க. விசேஷ நாள் அன்னி கூட நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு ஒன்று விளங்கவே இல்லைக்கா. அத்தை தானே சீர் செய்யணும்னு சொன்னாங்க, முடிஞ்சதை செய்ய சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் உங்கள் அப்பா ஏன் காசு கொண்டு வந்தா, என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு என்னை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்கு தான் எங்கள் அப்பா இதை கூட செஞ்சாரோ? எனக்கெல்லாம் அப்படியே அழுகையாக வந்துருச்சு. நல்ல நாள் அதுவுமா கண்ணில் தண்ணி விடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிக்கு நின்றுட்டு இருந்தேன். இவங்களுக்கெல்லாம் எப்படிக்கா விளங்க வைக்கிறது? கடைசி வரைக்கும் இவங்களை விளங்காம தான் நம்ம சாக போகிறோம். நான் அப்படி தான் சாக போகிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னக்கா வேணும்? பால். அக்கா, மாமாவுக்கு பால் சூடு பண்ணுறியா? அவர் உறங்கிட்டாரு, பார்த்துக்கோங்க. தூங்குறவரை எழுப்பி உட்கார வச்சு வேற திட்டுவாங்க அதிகக்கா. இல்லை நந்தினி, நான் போய் பார்க்குறேன். உரங்களை நான் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா வந்துடுறேன். நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்னங்க என்னங்க ஏங்க, என்ன பால். அப்படி வச்சுட்டு போ. இல்லை, கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் பால் கொண்டு வந்து கொடுக்குற சாக்கில் தூங்குறவனை எழுப்பினிய. என்ன பேச போற சொல்லு. அப்பா வந்து இப்படி திடுதிப்புன்னு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலங்க. அவர் எங்கே கொண்டு வந்து கொடுத்தாரு? எதிரி ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தேன். என் வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு அந்த பணத்தை வாங்கி பொண்டாடிகள் கொடுக்குறாரு அப்பா. நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அசிங்கம். சரி, அவர் பணம் கொடுக்க போறாருன்னு உனக்கு தெரியாது, நிலத்தை விற்க போறாருன்னு தெரியும்ல. தெரியாம எப்படி இருக்கும்? சேல்லியில் நீ தானே கையெழுத்து போட்டு கொடுத்த. அவர் கேட்டாருந்தாங்க போட்டு கொடுத்தேன். அது தவிர அவர் பணத்தை எடுத்துட்டு வந்து பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டு, பொண்ணு பேர்ல வச்சுக்கோன்னு சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
இன்னொரு அடி சொல்லு. இங்க கொண்டு வந்து கொடுப்பாருன்னு தெரியாதுன்னு சொன்னேங்க. அது எப்படி? உன் மகனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்னு நீ சொல்லாம உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் அவங்க அம்மா வீட்டுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருது. அதுவும் நீ ஆடுறவாறு ஒரு நாடகம். என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி உங்கள் அப்பாவும் பேசிக்காத மாதிரி. ஆத்தாடி ஆத்தா. இல்ல, இடையில ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது பையன் காலேஜில் சேர போற விஷயத்த சொன்னேன். அதுக்கு அப்பா எவ்வளோ ஆகும்னு கேட்டாரு. அதுக்கு தாங்க நான் பதில் சொன்னேன். மற்றபடி நானா எதுவும் சொல்லலைங்க. இங்கே பாரு, வாழ்க்கையில் பல விஷயங்கள் அடிபட்டு வந்து நிற்கிறேன். திருப்பி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், மனுஷனாக இருக்க மாட்டேன். அவ்வளோதான் சொல்லுவேன். வர உன் நடிப்பு ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கடி. ஆளுங்க முன்னாடி ஒன்றும் தெரியாத சவள புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நிற்க வேண்டியது, தலைக்கு பின்னாடி பார்க்க வேண்டிய எல்லா வேலையும் பார்த்துட வேண்டியது. இங்கே பாரு, எனக்கு இந்த பாவலா பண்ணுறது, சூதுவாது, நடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. நான் நடிக்கலைங்க. நானும் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இதே தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படி இல்லை. நான் இயல்பா தாங்க இருக்கேன். இதாங்க நான். படிக்கும்போது எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதான் தெரியுமே, அன்னைக்கு நான் சொல்லல. இல்லைங்க, நீங்க நினைக்கிறது இல்ல. நான் படிக்கும்போது சாதிக்கணுங்கிற கனவு இருந்துச்சு. ஆனா இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிப்பட்டவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சது கூட கிடையாதுங்க. இல்லைங்க, நீங்க நினைக்கிறது இல்ல. நான் படிக்கும்போது சாதிக்கணுங்கிற கனவு இருந்துச்சு. ஆனா இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிப்பட்டவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சது கூட கிடையாதுங்க. எனக்கு என்னோட கெரியர் தான் கனவா இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டுக்கு வந்து நிஜத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு புதைச்சிக்கிட்டு அதை அழிச்சிட்டு தாங்க நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க நீ, அப்படித்தானே? இப்போவும் நீங்க தப்பா தாங்க எடுத்துக்கிறீங்க. இந்த வீட்ல என்னோட சந்தோஷம், துக்கம், கவலை, ஏமாற்றம் இத பத்தி யோசிக்க ஒரு ஆள் கிடையாது. நான் உங்களை மட்டும் சொல்லலைங்க, என்னோட அப்பால இருந்து நான் பெத்த புள்ள வரைக்கும் சொல்றேன். என்னோட அப்பாக்கு என்னை விட அவரோட ஈகோவை தான் பெருசா நினைக்கிறாரு. எனக்காக கவலைப்பட்ட ஒரே ஒரு ஜீவன் என் அம்மா. அவங்களும் போயிட்டாங்க. ஏய் நிறுத்துமா, இங்க பாரு, இங்க பாருமா. நீ உனக்காக நான் ஏன் கவலை பண்ணோம்? உனக்காக ஏன் பரிதாபம் பண்ணோம்? சொல்லு, உனக்கு இங்கே என்ன குறை? இவ்வளோ ஒரு வீட்டில் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், என்னமோ ரோட்டில் படுத்துக்கிட்டு பிச்சை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இது பாருங்க, எனக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லைங்க. என் சந்தோஷங்கிறது வீடு கட்டுறதுல இல்லைங்க, அதை புரிஞ்சுக்க ஒரு ஆள் இல்லைன்னு தாங்க சொல்றேன். சந்தோஷங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சுங்க. நீ இவ்வளவெல்லாம் பேசுவியா? நான் நல்லா எழுதுவேங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல நல்ல கவிதை கட்டுரை எல்லாம் நல்லா எழுதுவேங்க. அந்த திறமையால தான் நாடகத்தெல்லாம் நடத்துகிற போல் இருக்கு. நான் வீட்டில் ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே நிற்கிறேன். நீங்கள் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுங்க, நான் அப்படியே பிடிக்காத மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக பிளான் போட்டு நாடகத்தை நடத்திட்டேன். இந்த திரைக்கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கச்சிதமாக எழுதி அரங்கேற்றிட்டேன், அப்படிதானே? எங்க நான் இவ்ளோ சொல்றத புரிஞ்சாம வாய் மூடு. என் பிள்ளைய படிக்க வைக்க அந்த ஆள் யாருன்னு கேட்குறேன். அவன் எனக்கும் பையன் தானேங்க. இருக்கட்டுமே, எவன் பணத்துலையோ என் பிள்ளைய ஏன் படிக்கணும்? ஒன்று என் பணத்தில் படிக்க வைப்போம், இல்லை நீ சம்பாரிச்சு வச்சிருந்தா அதில் பிள்ளைய படிக்க வைப்போம். அப்பா நிலத்தை வித்து வந்த காசுங்க, அது எனக்கு சேர வேண்டியதானுங்க. வந்தையா பாயிண்ட்டுக்கு? கரெக்டு. உனக்கு சேர வேண்டிய நிலம் தானே, அதை ஏன் அடுத்தவனுக்கு தான் கொடுப்பேன்னு ஒத்த காலம் நிற்கிறான் உங்க அப்பன். என்ன ரேட்டுன்னு சொல்ல சொல்லு, நான் தாரேன். நிலத்தை ஏன்ட்ட கொடுக்க சொல்லு. அது உங்ககிட்ட வந்தா எனக்கு சந்தோஷம் தானுங்க. சும்மா வாயில தானே சொல்ற, அதுக்காக என்ன மெனக்கிட்ட? அந்த நிலத்துக்காக உங்க அப்பாட்ட போய் பேசுனியா? அதை என் புருஷனுக்கு கொடுங்கப்பான்னு கெஞ்சினியா? இல்லை என் புருஷனுக்கு தான் கொடுக்கணும்னு சண்டை போட்டியா? என்ன செஞ்ச? சும்மா பேச வேண்டியது. அப்படியெல்லாம் பேசி நிலத்தை வாங்கியிருந்தா நிலம் நமக்கு வந்திருக்கும். என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை கைக்கு போகும்.
என் புள்ள கைக்கு அந்த நிலம் போகிறதுல உனக்கே விருப்பம் இல்லையே. என் மேலே இருக்கிற குரோதத்தில் நீயும் உங்கள் பொண்ணு எதிரி வீட்டில் போய் நிற்கிறிய.